Good morning, students. This is the last session for the Unit 1 Chemistry of Polymers. இதுவரைக்கும் நாம பாலிமர் உடைய origin, polymer என்ன, what is the polymer age, how the polymer is replaced by the metal is replaced by the polymers, and what are the good properties of the polymer by using the properties of the polymers, how the polymers are applied in the applications like domestic application, medical application, packaging application, packaging industries, aerospace industries, marines, mines அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் we discuss about the classification of the polymers. Classification of the polymers, how the polymers are classified based on the origin, based on the thermal responses, based on the application அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் பாலிமரைசேஷன் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் என்ன பார்த்தோம், டிபி அப்படின்னு என்ன பார்த்தோம். அப்புறம் அந்த பாலிமர் செய்கிறதுக்கு தேவைப்படுகின்ற மோனோமர்ஸை பார்த்தோம். அந்த மோனோமர்ஸோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தோம். இந்த மோனோமர்ஸில் எப்படி டபுள் பாண்ட் இருக்கும், அது சிக்மா பாண்ட், டபுள் பாண்ட் வந்து எப்படி உடைஞ்சி போய் இன்னொரு மோனோமர் அட்டாக் பண்ணுங்கிறத சில மெக்கானிசத்தை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம். அதில் ஒன் ஆஃப் த மெக்கானிசம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஆர் செயின் பாலிமரைசேஷன் ஆர் அடிஷன் பாலிமரைசேஷன், அதை பற்றி பார்த்தோம். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தட் இஸ் initiator decomposes by the application of heat energy or light energy. போட்டோம். அதை டீகம்போஸ் ஆகும்போது ஃப்ரீ ரேடிக்கல் கிரியேட் ஆகுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் இன்னொரு மோனோமரை எப்படி அட்டாக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் தான் பார்த்தோம். அதே ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷனில் எப்படி அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது, ப்ரொபகேஷன் ஆகுதுங்கிறதை பார்த்தோம். கடைசியில் அதை எப்படி டெர்மினேஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். டெர்மினேஷன் சில மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். அடுத்ததாக அயானிக் பாலிமர்ஸில் பார்த்தோம். அயானிக் பாலிமர்ஸ் வரும்போது கேட்டயானிக் பாலிமரைசேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். அதுலேயும் 3 ஸ்டேஜ் இருக்குது: இனிஷியேஷன், ப்ரோபகேஷன், டெர்மினேஷனு. அந்த ஒவ்வொரு கேட்டயானில் வந்து கார்பானியம் அயான் எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி ப்ரோபகேஷன் ஆகுது, அதில் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்படி ஒரு அயானாக மாறி அந்த பக்கம் போகுது, எண்டாவது மோனோமருக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த மோனோமர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பாலிமர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்புறம் அதுலேயும் மறுபடியும் நாம் டெர்மினேஷன் எப்படி பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக ஏனையானிக் பாலிமரைசேஷன் பார்த்தோம். ஏனையானிக்கில் பாசிட்டிவ் சார்ஜஸ் கிடைக்கிறது, அது கார்பானியம் அயான். அந்த கவுண்டர் அயான் கார்பானியம் அயான் வந்து எந்த பக்கம் ப்ரொபகேஷன் ஆகி எந்த பக்கம் செயின் குரோத் ஆகுறதையும் பார்த்தோம். கடைசியாக நாம் டெர்மினேஷன் ஆஃப் தி ஏனையானிக் பாலிமரைசேஷன். இந்த ஏனையானிக் பாலிமரைசேஷன் செய்யணும்னா 3 ஸ்டெப்பு தேவை. ஒன்று வந்து இனிஷியேஷன், ப்ரொபகேஷன், டெர்மினேஷன். ஃப்ரீ ரேடிக்கலுக்கும் இது தேவை தான், கேட்டயானிக் பாலிமரைசேஷனும் தேவை தான். ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் எப்படி கிரியேட் ஆகுது, கேட்டயானிக் பாலிமரைசேஷன் எப்படி நடக்குது, அதே மாதிரி ஏனையானிக் பாலிமரைசேஷன் நடக்குது. இப்போ கடைசி யூனிட்டில் வந்து நம்ம ஏனையானிக் பாலிமரைசேஷன் வந்து எப்படி டெர்மினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த யூனிட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த டெர்மினேஷன் என்னன்னு பார்த்துக்கோம். டெர்மினேஷன் இன் anionic polymerization is not usually a spontaneous process and practically no termination occurs.
இதில் டெர்மினேஷனே கிடையாது. தி பாலிமர் ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் till the monomer is consumed. எவ்வளோ மானோமர் போட்டிருக்கீங்களோ, இப்போ 1000 மானோமர்ஸோ இல்லை 10,000 மானோமர்ஸோ போட்டிங்கன்னா கடைசி மானோமர் இருக்கிற வரைக்கும் பாலிமரைசேஷன் நடக்கும். தி கார்பனையம் அட் த செயின் எண்ட் ரிமைன்ஸ் பொட்டான்ஷியலி ஆக்டிவ். கார்பனையம் அயான் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். சரிங்களா? And if the fresh monomer is added to the polymerization reaction, goes on till all the freshly added monomer is consumed. நம்ம 10,000 மானோமரை போட்டு பாலிமர் பண்ணிட்டோம். அப்பவும் கடைசியில் என்ன இருக்குது, அந்த டெர்மினேட் ஆகலை, இட் இஸ் லைவ், அப்படியே இருக்குது. அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஒரு 10,000 பாலிமரை போட்டோம்னா இட் அகெயின் ஃப்ரெஷ்லி ஸ்டார்ட் த ரியாக்ஷன். அந்த பாலிமர் என்ன ஆகலை, டெர்மினேட் ஆகலை. Again the chain end becomes active and ready to polymerize the monomer added. நீங்கள் என்ன மோனோமர் போட்டிங்கனாலும் அது என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஈவன் ஆஃப்டர் ஏ வீக் டைம், ஒரு வாரம் கழித்து வந்து அந்த ரியாக்ஷனில் நீங்கள் பழையபடி சில மோனோமர்ஸ் ஆட் பண்ணால் அந்த ரியாக்ஷன் தொடர்ந்து நடக்கும். அந்த மாதிரி நடக்கிற பேருக்கு தான் லிவிங் பாலிமர்ஸ்னு பேர். இந்த மாதிரி பாலிமருக்கு பேர் தான் லிவிங் பாலிமர். பிஹேவ் லைக் ஏ லிவிங் என்டிட்டி. அது எப்பவுமே லைவாக தான் இருக்கும். தி பாலிமர் ப்ரொடியூஸ் பை தி டெக்னிக் இஸ் கால்ட் லிவிங் பாலிமர்ஸ்னு பேர். இது டு சம் ஆஃப் இன் கேட்டயானிக் பாலிமரைசேஷன், இனிஷியேஷன் இஸ் டன் பை தி anionic and propagation is carried out by the carbanium ion. For example for the monomers undergo anionic polymerizations are butadiene பாலிமரைஸ் பண்ணால் பாலிபியூட்டடைன் கிடைக்கும். ஸ்டைரினை பாலிமரைஸ் பண்ணால் பாலிஸ்டைரின் கிடைக்கும். ஐசோபெரின் அக்ரோனைட்டை யூஸ் பண்ணால் பாலி அக்ரோனைட்டை கிடைக்கும். இதோட இந்த செஷனை நாம் கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் புக்ஸை பாலிமர் சயின்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் கௌரிக்கர், NV விஸ்வநாத், ஜெயதேவ் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஆத்தர் சார் அந்த எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக இருக்குது. இதை ரெஃபர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச். இதோட நமக்கு இந்த செயின் பாலிமரைசேஷன் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த யூனிட் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் அடுத்த வீடியோவில் நாம் அடுத்த செஷனில் அடுத்த யூனிட் படி